Hi students, welcome to Civil Science Simplified. இன்னைக்கு வந்து நம்ம electric charges and fields lessonல Coulomb's law தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ யார் இதை கண்டுபிடிச்சாங்கன்னா சார்லஸ் அகஸ்டின் டி கூலும், ஒரு ஃப்ரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் தான் 1785ல கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கூலும்ஸ் லால என்ன ஆகும்னா, ரெண்டு சார்ஜ் பாடிஸ்க்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ஸ் ஆகும். அதுதான் கூலும்ஸ் லா. ஸோ கூலும்ஸ் லா பார்க்கறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸை பார்க்கலாம். அதாவது லைக் சார்ஜஸ்னா என்ன, அன்லைக் சார்ஜஸ்னா என்ன. ஸோ லைக் சார்ஜஸ்ல ரிப்பல்ஷன் ஆகும், அன்லைக் சார்ஜஸ்ல அட்ராக்ஷன் ஆகும். ஸோ லைக் சார்ஜஸ்ல எது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, அதே மாதிரி மைனஸ் மைனஸ், இதெல்லாம் வந்து லைக் சார்ஜஸ். அதே மாதிரி அன்லைக் சார்ஜஸ்னா வந்து +1 -1 -1 +1, இதெல்லாம் வந்து அன்லைக் சார்ஜஸ். ஸோ இந்த அன்லைக் சார்ஜஸ்ல என்ன ஆகும்னா ரிப்பல்ஷன் நடக்கும், சரிங்களா. ஸோ ரிப்பல்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும், ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி பாருங்க, இந்த மைனஸ் மைனஸ்ல பாருங்க ரிப்பல்ஷன் ஆகும், அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும், டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். இங்க வந்து கூலும்ஸ் லால டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ன்னு மென்ஷன் பண்ணணும், சரிங்களா. ஸோ இங்கே வந்து ரிப்பல்ஷன் ஆகுது, ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் ரிப்பல்ஷன் ஆகுது. அதே மாதிரி இங்கே ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் பாருங்க, இதில் என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால, ஆனால் டிஸ்டன்ஸ் ஆர் வந்து கம்மியாயிடுது. அதே மாதிரி இங்கே பாருங்க மைனஸ் ப்ளஸ், இதில் வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் டிஸ்டன்ஸ் ஆர் வந்து கம்மியாக இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த கூலும்ஸ் லா படிக்க போகிறோம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எதுக்காக வந்து இந்த கூலும்ஸ் லா கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த ரெண்டு சார்ஜ், அதாவது Q1 Q2ன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு சார்ஜ் பாடிஸ்க்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆக்ஸ் ஆகுதுல, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இது எவ்வளோ ஃபோர்ஸ்ன்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கூலும்ஸ் லா கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த கூலும்ஸ் லாவோட செட்டப் என்னன்னா, அது வந்து வேக்யூம், மீடியம் வந்து வேக்யூம்ல இருக்கும். அதே மாதிரி ரெண்டு சார்ஜும் வந்து ரெஸ்ட்ல இருக்கும், அது ஸ்டாட்டிக்ல இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாயிண்ட் சார்ஜஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் சார்ஜஸ்னா என்னன்னா, இந்த ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், இங்க பாருங்க பிளஸ் பிளஸ் இருக்கு, நான் பிளஸ் பிளஸ் எடுத்துக்கேன். ஸோ பிளஸ் பிளஸ் இந்த ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர் வந்து இந்த சார்ஜ் பார்ட்டிகல் சைஸை விட பெருசா இருக்கணும். இந்த சைஸ் இருக்குல்ல, சார்ஜ் பார்ட்டிகல் சைஸ், இந்த சைஸை விட இந்த டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ஸ் ஆகுது இல்லையா, இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆர் வந்து அதிகமா இருந்தாதான் இந்த கூலும்ஸ் லா வந்து அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் இங்க பாருங்க ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் பாருங்க, இந்த ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் நடுவில் பாருங்க டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஆர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இங்க பாருங்க இதை விட இது கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்ததா இது அப்ளிகபிள் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற சைஸோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருந்தாதான் இந்த லா அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏ வேக்யூம். அப்படின்னா என்னன்னா, இந்த ரெண்டு சார்ஜ் சொன்னோம் இல்லையா, Q1 Q2. ஸோ இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ஸ் ஆகுன்றது தெரியும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து ரிப்பல்ஷன் ஆகும். ஸோ இது எந்த மீடியம்ல நடக்குதுன்னா, அதுதான் வந்து வேக்யூம் மீடியம். அது ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த கூலும்ஸ் லா பத்தி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கூலும்ஸ் லா. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் ரெண்டுத்துக்குமே இதே லா தான். அட்ராக்ஷன் இருந்தாலும் ரிப்பல்ஷன் ஆகும். ஸோ இதுல வந்து ரெண்டு சார்ஜ் பாடிஸ் நடுவில் நடக்குது. அப்ப என்ன ஆகும்னா, ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்டும், அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸும் அதே மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் தான். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம் எப்படின்னு. ஸோ இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பல்ஷன் அண்ட் அட்ராக்ஷன் ரெண்டுத்துக்குமே இந்த கூலும்ஸ் லா தான். அதே மாதிரி இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜஸ் Q1 அண்ட் Q2 செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் ஆர் இன் வேக்யூம் இஸ். இதுதான் வந்து செட்டப். இந்த கூலும்ஸ் லாவோட செட்டப் என்னன்னா, ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அது Q1 Q2, அது எந்த மீடியம்ல இருக்குதுன்னா வேக்யூம் மீடியம்ல இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சாதான் அடுத்த லைன் உங்களுக்கு புரியும். ஸோ அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். அதாவது ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். இப்பவுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா என்னன்னா, ஒன்று ஃபோர்ஸ் அதிகமானா இந்த சார்ஜஸும் அதிகமாகும், ஃபோர்ஸ் வந்து கம்மியானா சார்ஜஸும் கம்மியாகும். இதுதான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மீனிங். ஸோ சார்ஜஸ்னா எதை சொல்றாங்கன்னா, இப்போ Q1 Q2 ரெண்டு பாடி சொன்னால அதனோட சார்ஜஸ் எடுத்துக்கிட்டீங்க. ஒரு Q1ஓட சார்ஜ் வந்து 2 கூலும் வச்சுக்கோங்க. அடுத்த சார்ஜ் பாடிஸோட கூலும் வந்து 2 கூலும்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு சார்ஜோட ப்ராடக்ட், அதாவது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு 4 கூலும்ஸ் வரும். ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா,
ஃபோர்ஸ் வந்து அதிகமானா இந்த சார்ஜும் வந்து அதிகமாகும். அதாவது ப்ராடக்டோட சார்ஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராடக்ட் ரெண்டு மல்டிப்ளெக்ஸ் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜும் வந்து அதிகமாகும். அதுதான் சொல்றாங்க ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், F ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். செகண்ட் பாருங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த முன்னாடி இதுல சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. ஸோ ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருந்தா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா வரும், ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருந்தா டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும் சொல்ல. இதுதான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஒன்னு அதிகமானா ஒன்னு கம்மியாகும் சொன்ன பாத்தீங்களா, அதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன். இந்த டிஸ்டன்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில், சார்ஜ் ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். சரிங்களா. இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமானா அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும், ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருந்தா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் செகண்ட் எக்ஸ்பிரஷன், F is inversely proportional to 1 by r square. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் சேர்த்து எழுதும் போது நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வரும், F is proportional to Q1 Q2 by r square. ஸோ இதை வந்து எக்ஸ்பிரஷனா இருக்கு, நம்ம ஈக்குவேஷனா மாத்திரம்னா அப்போ வந்து இந்த கான்ஸ்டன்ட் அப்ளை பண்றோம், K கான்ஸ்டன்ட். ஸோ K கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னா, அதான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதனோட வேல்யூ என்னன்னா 1/4 pi epsilon naught தான் இதனோட வேல்யூ, K-ஓட வேல்யூ. சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபார்முலா இதுதான் டெரைவ் பண்ணிட்டோம். கூலும்ஸ் லா ஃபார்முலா இதுதான், F equal to K Q1 Q2 by R square. ஸோ எப்சிலான் நாட்னா என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எ வேக்யூம். ஸோ இங்க வந்து வேக்யூம் எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஏர், இது வாட்டரும் எடுத்துக்கலாம், ஆயிலும் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து K வந்து கான்ஸ்டன்ட் இந்த வேக்யூமுக்கு தான். ஸோ எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்காது. இப்போ வந்து நம்ம ஆயில் எடுத்துக்கும் போது அப்போ K வந்து வேற வேல்யூ வரும். அதே மாதிரி வாட்டர் மீடியமா இருக்கும் போது நமக்கு வந்து K-ஓட வேல்யூ வந்து வேற. இங்க வேக்யூம்ல K வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. அதே மாதிரி சிம்பிள் எப்சிலான் நாட் வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எ வேக்யூம். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேல்யூ ஆஃப் K வந்து 9 into 10 to the power of 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலான ஃபார்முலா. இது எப்படி வந்து இந்த ஃபார்முலா வந்தது, அதுக்கப்புறம் எப்படி இந்த வேல்யூ ஆஃப் K, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். பாருங்க, இதுதான் ஃபார்முலா, K equal to 1/4 pi epsilon naught. இதுதான் வந்து K-ஓட வேல்யூ. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். F equal to K Q1 Q2 by R square இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த K-ஓட வேல்யூ இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுனா இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா வரும். F equal to 1/4 by epsilon naught Q1 Q2 by R square. இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா. ஸோ நமக்கு வந்து இதனோட யூனிட் எல்லாம் நமக்கு தெரியும். அதாவது Q1 Q2 யூனிட், ஆர் ஸ்கொயரோட யூனிட், அதே மாதிரி இதுக்கு யூனிட் தேவையில்லை, 4க்கு யூனிட் தேவையில்லை, அதே மாதிரி பைக்கு யூனிட் தேவையில்லை. ஸோ எப்சிலான் நாட்டுக்கு நமக்கு வந்து யூனிட் டிரைவ் பண்ணணும்னா இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ பாருங்க Q1 Q2 by F R square. ஏன்னா இந்த F வந்து கீழே வந்துடும், இந்த எப்சிலான் நாட் வந்து இங்க போயிடும். ஸோ பார்த்துக்கோங்க, Q1 Q2 சார்ஜ் வந்து CC, அதாவது C into C சொல்லியிருக்கேன் இல்லையா, ப்ராடக்ட். ஸோ C into C by ஃபோர்ஸோட யூனிட் என்ன, நியூட்டன். அதே மாதிரி ஆர் ஸ்கொயர்னா என்ன, டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தா இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர். ஸோ ஆர் ஸ்கொயர்ன்றதுனால மீட்டர் ஸ்கொயர். ஸோ நமக்கு பாருங்க எல்லாத்துக்கும் யூனிட் கிடைச்சிச்சு. ஸோ எப்சிலான் நாட்டோட யூனிட் நமக்கு கிடைச்சிச்சு பாருங்க, சி ஸ்கொயர். இந்த ரெண்டு சி இருக்குதால சி ஸ்கொயர். இந்த என் வந்து மேலே போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிடும். ஸோ n-1. அதே மாதிரி m⁻2 இருக்குது இல்லையா, மீட்டர் 2, இது வந்து மேலே போச்சுன்னா -2. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு யூனிட். இங்க எப்சிலான் நாட்டோட யூனிட் வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி K-ஓட வேல்யூ வந்து 9 into 10 to the power of 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் சொன்னது இல்லையா. இது எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம்னா, எப்சிலான் நாட்டோட வேல்யூ வந்து 8.854 into 10 to the power of -12 சி ஸ்கொயர் n-1 m-2. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீட்டு, ஜேஇ எல்லா எக்ஸாம்லயும் இது கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது இந்த வேல்யூ, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணி இந்த K-ஓட வேல்யூ கொண்டு வரலான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது K equal to 1/4 pi epsilon naught equal to, so 1/4 into இந்த பையோட வேல்யூ 3.14, இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ 8.854. அந்த யூனிட் எல்லாம் பார்த்துங்க.
ஸோ அடுத்தது என்ன ஆகும்னா இது ஹோல் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 9 × 10⁹ கிடைக்குது. ஸோ யூனிட்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. இந்த நியூட்டன் -1 வந்து என்ன ஆயிடும்னா இந்த 1/, இருக்குது இல்லையா? ஸோ என்ன ஆகும்னா இந்த கீழே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும், பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வேல்யூ ஆகிடும். அது தெரியும்ல உங்களுக்கு. ஸோ -1 வந்து இங்கே வந்து நார்மல் ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி m-2 வந்து m⁻2 ஆகிடும். அதே மாதிரி C2 வந்து C-2 சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இது நம்ம இப்படியும் எழுதலாம். அதாவது 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை C²ன்னு எழுதலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.